விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளிவர உள் உருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்கள் என்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சிவகங்கை மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் பாராட்டும் வாழ்த்தும். சுற்றி சுழன்று தமிழ்நாடு முழுக்க புத்தக திருவிழாவை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு அதற்கு துணை நிற்கிறது. பபாசி நிறுவனம் அதன் பின்னால் தன்னுடைய மிக முக்கியமான கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியாளர்கள் இதை மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று நாம் தோள் உயர்த்தி சொல்லுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகின்ற இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் என்னுடைய மொழியினால், என் மனத்தினால், என் மெய்யினால் வணங்கி மகிழ்கிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் சுந்தரராஜன் அவர்கள் எனக்கு முன்னால் மந்திர வார்த்தைகளை வீசிவிட்டு நமக்கான மந்திர சாவியை ஒளித்து வைத்துக் கொள்ளாமல் தாராளமாக வழங்கி இருக்கக்கூடிய இலக்கிய செல்வர் வழக்கறிஞர் MP நாதன் அவர்கள், மேடையில் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரியார் ஹேமா மாலினி அவர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். என்ன தலைப்பில் பேசலாம் என்று என்னிடத்தில் கேட்ட பொழுது உடனடியாக என் மனதில் வந்த சொல்லை சொன்னேன், நூல் ஆயுதம் என்று. நூலாயுதம் குறித்து இந்த சில நிமிடங்கள் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். என் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் 2 காட்சிகளை மட்டும் உங்கள் முன்னால் வைத்துவிட்டு உங்கள் கவனத்தை என் பக்கம், என் பேச்சின் பக்கம் ஈர்த்துவிட்டு என் வார்த்தைகளை சொல்லலாம் என்று கருதுகிறேன். கடல் இருக்கிறது, கடலின் ஆழத்தில் ஒரு சிப்பி இருக்கிறது. அந்த சிப்பி தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை. ஒரு குளம் வற்றி இருக்கிறது. மழை பெய்தவுடன் 3 நாட்கள் கழித்து அந்த குளத்திலே மீன் பிடிக்கிறார்கள். என்ன காரணம் என்று யோசித்தேன். அறிவியலாளர்கள் சொன்னார்கள், குளம் வற்றிவிட்டால் மீன்தான் இல்லாமல் போகும், அது இட்ட முட்டை அந்த மண்ணுக்குள் புதைந்து இருக்கும். மழை பெய்தவுடன் அந்த முட்டைகள் உயிர்த்தெழும். அப்பொழுது அங்கே மீன் குஞ்சுகள் தோன்றும். மீன் குஞ்சுகள் வளர அங்கே மீன் பிடிக்க தொடங்கி விடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் சிப்பியின் தாகத்தை தணிக்கக்கூடிய துளி கடலில் இல்லை, வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அந்த துளி வந்து சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் தாகம் தணிகின்ற அந்த ஒரு வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. நான் சிந்தித்து பார்க்கிறேன், வற்றிய குளத்தில் உயிர்ப்போடு வாழ வேண்டும் என்கின்ற தவத்தோடு இருக்கக்கூடிய மீன் முட்டைக்கும் தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிப்பிக்கும் உயிர் கொடுக்கின்ற, வாழ்க்கை தருகின்ற
அந்த மழை துளி போல் இந்த உதடுகளிலிருந்து சில சொற்கள் உங்களை வந்து சேர்ந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என் தலைப்பை நான் அணுகுகிறேன். நூல் ஆயுதம். சொற்களை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் பேரன்பு கொண்டவர்களே. ஏனென்றால் அந்த சொற்கள் தான் எழுத்தாக புத்தகத்திற்குள் பொதிந்திருக்கிறது. எல்லா மரங்களும் அரச மரங்கள் தான். எல்லா புத்தகங்களையும் போல புத்தன் வந்து உட்கார்ந்தால் தான் அது போதி மரமாகும். எல்லா நூல்களும் அரச மரங்கள் தான். சரியானவர்கள் கையில் அது கிடைக்கின்ற பொழுது அது போதி மரமாக மாறுகிறது. சரியானவர்கள் கையில் அந்த ஆயுதம் எப்படி கிடைக்க வேண்டும், ஒரு சொல்லை எந்த அளவிற்கு நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற முறைமையில் என் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் கவனம் என்கின்ற சொல்லை உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்ல விரும்புகிறேன். கவனம். யார் கவனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொற்கள் கிடைத்து விடுகின்றன. கவனத்தோடு இல்லாதவர்களுக்கு சொற்கள் கடந்து போய் விடுகின்றன. மீண்டும் கவனம் பெறுவதற்கு அந்த சொல் போய் ஒரு சுத்திட்டு வரும் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். குறித்த நேரத்தில் உங்கள் சிந்தனையை சில சொற்கள் வந்து சேர்ந்து விட வேண்டும். என்னுடைய தாயார் 1997ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் இறுதியில் நான் ஒரு வெளிநாட்டு பயணம் போகிறேன். என் வாழ்க்கையின் முதல் பயணம். சொல்லின் மீது கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிவிட்டு நான் என் தலைப்பிற்குள் வருகிறேன். அதை ஏன் இப்போ சொல்றீங்கம்மான்னு கேட்டேன். இரு, கோஷாஸ்பத்திரியில என்கிட்ட காசு இல்ல, உங்க அப்பாவும் ஒன்னும் பணக்காரர் இல்ல, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் பிரசவம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரலங்கிறதுனால நான் காத்திருந்தேன். 3 நாள் கழிச்சு பெட்ல இருந்து கீழே இறக்கி விட்டாங்க. இங்க வாசல்ல நிக்கிறேங்க சூட்கேஸ் வச்சுக்கிட்டு. எங்க அம்மா சொல்றாங்க வரல. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்னுடைய பழைய புடவையை எடுத்து உன்னை சுத்தி கையில புடிச்சுக்கிட்டு, கையில அந்த கூடையை எடுத்துக்கிட்டு கீழே இறக்கி போட்டாங்க. கீழே தூங்க முடியாது, சில்லுன்னு இருக்கு. வீட்டுக்கு போயிடலான்னு நான் உன்னை எடுத்துக்கிட்டு வெளியில கிளம்பினேன். எனக்கு உங்க அப்பா உன்னுடைய வீட்டு அட்ரஸ் தெரியாது, எப்படி போறதுன்னு தெரியாது. ஆனா மாமனார் வீடு தெரியும், பார்டர் தோட்டத்துல இருக்கு. கையில 1 ரூபா இருந்தது. 75 காசு துப்புரவு செய்த அம்மாக்களுக்கு தந்துட்டேன். கையில 25 பைசா. அதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா ஒரு ரிக்ஷாக்காரர் இருந்தார். அவர்கிட்ட சொன்ன, இங்க பாரு, பச்சை புள்ளக்காரினா 3 நாள் ஆச்சு பிரசவமாயி, வீட்டுக்கார் பார்க்க வரல. நான் என் மாமனார் வீட்டுக்கு போனோம், பார்டர் தோட்டத்துல இருக்குது. என்கிட்ட காசு இல்ல, 4 அணா தான் இருக்கு. 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும், 10 பைசா தான் தருவேன், கூட்டிட்டு போய் விடுறியான்னு கேட்டிருக்காரு. 1 ரூபாக்கு தான் போவேன் அப்படின்னு. இங்க பாரு, இல்லன்றல்ல, கூட்டு போவியா மாட்டியான்னு உடனே ஏறுமா அப்படின்னாராம் ரிக்ஷாக்கார். எங்க அம்மா சொல்றாங்க, உன்னை கையில புடிச்சுக்கிட்டு நான் ரிக்ஷால ஏறினா அப்போ உன்னுடைய 2 காலம் அப்படி தொங்கிட்டு இருந்தது. இப்படி பிங்க் கலர்ல இருந்தது அந்த பாதம், அழகா சின்னதா. அத நான் பார்த்தேன், ரொம்ப ஆழமா பார்த்தேன். ரிக்ஷால உட்கார்ந்துகிட்டேன். அந்த 2 கால் தொங்கிட்டு இருந்துச்சு இல்ல, அந்த கால் தான் இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு பிளைட் ஏற போகுது. சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க, அந்த ரிக்ஷாக்காரி என்னை கொண்டு வந்து உங்க தாத்தா வீட்டுல விட்டுட்டு இந்த 10 பைசா தரேன்னல்ல, அது வாங்கவே இல்லை அவரு அப்படின்னாங்க. அவர் சொல்லிட்டு சொன்னாங்க, நீ வெளிநாடு போறல, எங்கேயாவது அங்க போனா அங்க கடல் இருந்துச்சுன்னா அதுல 2 காலையும் நினைச்சிரு முதல்ல. ஏமா, உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம், நினைச்சிரு. சொல்லுதான் மாத்தி மாத்தி சொல்றாங்க, கேட்டுக்கிட்டேன். உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று மழை துளியாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய மீன் முட்டை வெடித்து உள்ளிருந்து உயிர் கிளம்பி விட்டது. இதுவரைக்கும் நான் 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து விட்டேன்.
ரொம்ப சூட்சமா என்ன தெரியுமா, 10 பைசா செலவில்லை. எல்லா டிக்கெட்டையும் கூப்பிட்டவங்க தான் கொடுத்தாங்க. இப்ப சிவகங்கைக்கு வந்துட்டு போறதுக்கு கூட இவங்க தான் தராங்க. 10 பைசா செலவில்லாம தான் ஊர் சுத்திட்டு இருக்கு. சொற்கள் மந்திரம் யாரிலிருந்து வருகிறது, எந்த ஆசீர்வாதத்தோடு வருகிறது என்று நமக்கு தெரியாது. என்ன ஆட்டுக்கு பின்னாடி போற? யோ, ஆட்டுக்கு பின்னாடி நான் போல, கூட்டிட்டு போறேன். இந்த 2 சொல்லுக்கும் இடையில் இருந்தது என்ன தெரியுமா? கூட்டிட்டு போறதுக்கும் பின்னால போறதுக்கும் இருந்த காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லும் பொழுது உள்ளுக்குள் ஒரு முத்து வந்து என்னுடைய அந்த சிப்பிக்குள் முத்து வந்து சேர்ந்தது. கூட்டிட்டு போறதுக்கும் பின்னால ஓடுறதுக்கும் காரணமா இருந்ததே அந்த நூல் தான், அந்த கயிறு தான். கயிறு உன் கையில இருந்தா நீ ஆட்டுக்குட்டி கூட போலாம். கயிறு உன்னை விட்டுட்டு போனா நீ தான் ஆட்டுக்குட்டி பின்னால போகணும். அவர் சொல்ல வந்தது நான் புரிந்து கொண்டது. ஓஷோ சொல்கிறார், சொல்தான் உன்னுடையது, புரிதல் என்னுடையது. என் புரிதலுக்கு நான் தான் அதிபதி. உன் சொல்லினால் அது முகிழ்த்தது என்றால் அது மழை துளிதான், ஆனால் உயிர் பெற்றது நான் தானே என்று பேசுகிறார் ஓஷோ. மந்திரக்காரனின் சொற்களினால் உயிர் பெற்றது இந்த அரங்கம் என்பதனை நான் பார்த்து கொண்டிருந்தேன். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஆசிரியர் சுந்தரராஜன் சொன்னார், நீண்ட நாளைக்கு பிறகு வலம்புரி ஜானை மீண்டும் பார்த்து கேட்கக்கூடிய வாய்ப்பு பெற்றது போல் இருந்தது நாதன் அவர்களின் பேச்சு என்று சொன்னார். சொற்கள் அப்படித்தான் வந்து விழும். நாம் கவனமாக இருந்தால் வேறு வேறு புரிதலுக்குள் போவோம். நம்முடைய மேனாள் இந்த மத்திய அரசில், இந்திய அரசாங்கத்தில் மேனாள் நிதி அமைச்சராக இருந்த உயர்வாளர் மாண்பமை ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் டெபினிஷன் ப்ராப்ளம் என்பார்கள். விளக்கத்தில் தான் பிரச்சனை. அந்த விளக்கங்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது? நான் சொல்லுகிறேன், விளக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கையில் ஆயுதம் பழக வேண்டும். நூல் என்கின்ற ஆயுதத்தை நீங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்தால் பல்வேறு விதமான புரிதல்கள் உங்களுக்கு முன்னால் வந்து விழும். நான் இப்படி யோசிக்கிறேன். சமீபத்தில் ஒரு நூலை வாசித்துக் கொண்டிருந்தேன். கவனமாக இந்த சொல்லை நான் பயன்படுத்துகிறேன் பெருமக்களே. சாபம் இல்லை, ஆனால் அந்த புத்தகத்தில் அந்த ஒற்றை சொல் என்னை உள்ளே இழுத்தது. அப்படியே நான் முழுமையாக அந்த நூலை வாசித்து முடித்தேன். அது ஒரு ஆப்பிரிக்கன் பேசிய முகவுரை. இத்தனை புத்தகங்கள் தந்திருக்கிறார்கள். வாடிவாசல் என்கின்ற ஒரு புத்தகத்தை கெழுதகை நண்பர் சிவகங்கையை சார்ந்த புவியரசு அவர்கள், தொல்காப்பிய புவியரசு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் ரொம்ப முன்னுரை தான் படித்தேன். படித்து முடித்து விட்டு அவரிடத்தில் பேச வேண்டும் என்று நான் மனதில் குறித்துக் கொண்டேன். முன்னுரையிலேயே புத்தகம் நம்மை இழுக்க வேண்டும். முன்னுரையில் இழுக்கிறது அந்த புத்தகம். அந்த தென்னாப்பிரிக்க சகோதரன் தன் முகப்பறையில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்கிறேன். சிவகங்கையில் வாழ்கின்ற மக்கள் சொற்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்கின்ற தெளிவு எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் என் வார்த்தை சுத்தமாக அதை உச்சரித்து விட வேண்டும் என்ற முனைப்போடு நான் இதை சொல்கிறேன். நீங்கள் கவனம். உங்கள் பேரனின் மகன், ஸ்டேட்மெண்ட் பா, பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்கள் பேரனின் மகன் வறுமையில் வாகனமின்றி தெருவில் நடப்பான். வாசிக்கிற எல்லாருக்கும் தானே சொல்றாரு. எங்க அப்பா தான் சைக்கிள்ல போனாரு, நான் ஸ்கார்பியோல வந்து இறங்கி இருக்கேன். என் மகன் மெர்சிடிஸ், என் மகனின் மகன் லெம்போகினி, அவனின் மகன் ஹெலிகாப்டர். அப்படித்தானே போனோம் இல்லையே? இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. வித்தியாசமா இருக்க, சாபம் மாதிரி இருக்க. உன் பேரனின் மகன் வறுமையில் காலார தெருவில் நடப்பான். அவர் 5 காரணத்தை சொல்றாரு. முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. நடக்க கூடாதுன்னா இதுக்கு பின்னால வாங்க.
எப்படி தெரியுமா? முதல்ல சொல்றார், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். சிரமமான சூழலில் உன் பேரனின் மகன் நடப்பான். அப்ப எங்கிருந்து தொடங்கணும்? வசதிகளை உருவாக்கி தருவதா பெற்றோர்களின் வேலை? ஒரு தலைமுறையின் வேலை வசதிகளோடு கூடிய சூழலை குழந்தைகளுக்கு உருவாக்கி தருவதா? இல்லை. வலுவான பிள்ளைகளை, வலுவான சமூகத்தை உருவாக்குவதுதான் நம்முடைய கடமையை தவிர வசதியான சூழலை உருவாக்குவது அல்ல என்கின்ற மிகப்பெரிய வெளிச்சம் எனக்கு வந்து சேருகின்ற பொழுது அந்த புத்தகம் எனக்கு ஆயுதமாக மாறுகிறது. ஆயுதம் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நூல் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நூல் அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிந்து ஹிந்தியில, உருதுல தாகா, தாகானா நூல், த்ரெட் அப்படின்னா ஆங்கிலத்தில் நூல், தமிழ்ல நூல் அப்படின்னா அது ஒரு ஆயுதம் தான். நூலே ஒரு ஆயுதம் தான். எப்படி? ஆடைகள் தைக்க, ஆடைகளை தைக்க, கட்டட தொழில், சுவர் எழுப்புனாங்கன்னா மேஸ்திரி வச்சு பார்ப்பார், ஒரு குண்டு தொங்கும் வச்சு பார்ப்பார் நேரில் இருக்கான்னு. நூல் ஆயுதம். பியூட்டிஷியன்ஸ் புருவங்களை திருத்த நூல், காற்றாடி விட நூல், தச்சர்கள் மரம் அறுக்க நூல், நூலை பயன்படுத்தினாங்க. கல் தச்சர்கள் சிற்பத்தை வடிக்க நூலை வைத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். நூல் ஒரு ஆயுதம் தான். தமிழன் ஏன் புத்தகத்திற்கு நூல்னு பேர் வச்சாங்க? நான் ஆயுதம் ஆயுதம்னு பேர் வச்சிருக்கிற தலைப்பு கூறியது கூறல் குற்றம். நூல்னாலே ஆயுதம் தான். ஆயுதம் ஆயுதம் சொல்லி இருக்கிறேன். இரட்டை கிளவியில கூட வராது, அடுக்கு தொடர். நூல் என்றாலே ஆயுதம் தான். இப்ப இந்த ஆயுதம் என்ன செய்யும்? ஆயுதம் என்றால் கருவி. கருவி என்ன செய்கிறது? உயிரை காக்க, தற்காத்துக் கொள்ள, பணி முடிக்க மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவி. ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் நாதன் பேசிட்டு இருக்கும் பொழுது. மனஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லில் இருந்து தொடங்கினதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னார். நான் வாசித்திருக்கிறேன். குதிரை இருக்குல்ல, குதிரை, குதிரையுடைய பவர் இருக்குல்ல, அந்த பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேர் தான் மனஸ். இந்த மனஸ் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் தான் மேனேஜ்மெண்ட் வந்தது. ரொம்ப அழகா அவர் சொன்னார். இப்போ ஒரு விஷயத்தை, ஒரு குதிரையை நான் கண்ட்ரோல் பண்ணனா, குதிரையை என்னுடைய ஆயுதமாக நான் பயன்படுத்துகிறேன். சக்கரத்தை நான் கண்டுபிடித்தேன் என்றால் சக்கரத்தை என் ஆயுதமாக பயன்படுத்துகிறேன். இரும்பை கண்டுபிடித்தேன் என்றால் இரும்பை ஆயுதமாக நான் பயன்படுத்துகிறேன். கண்டுபிடித்ததை என் வாழ்க்கையை எளிமைப்படுத்திக் கொள்ள, தற்காத்துக் கொள்ள, உயிர் காத்துக்கொள்ள நான் அதை பயன்படுத்துகிறேன். இது ஆயுதம். வாழ்வை எளிமையாக்க பயன்படுத்தப்படுகின்ற கண்டுபிடிப்புக்கு ஆயுதம்னு பேர்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையா நான் இப்படி யோசிக்கிறேன். சாமி இருக்குல்லங்க, நம்ம கும்பிடுற சாமி. அன்னைக்கு இங்க சிவகங்கை மாவட்டத்தில் தான் சுந்தர கருப்பன் கோவிலுக்கு போயிருந்தோம். எனக்கு ரொம்ப ஆசை சாமியை பார்க்கணும்ட்டு. எட்டி பார்த்தா சாமி அங்க அருவாளா உட்கார்ந்து இருக்கார். அருவாளே சாமிங்க இந்த ஊர்ல. ஆயுதத்தை இறைவனாக வழிபடுகின்ற நிலம். எல்லா சாமி கையில ஒரு ஆயுதம் இருக்கு. ராமன்னா வில்லு, சிவன் சக்தினா சூலாயுதம், அனுமன்னா கதை, விஷ்ணுனா சக்கரம். ஏன் ஒவ்வொரு சாமிக்கும் ஆயுதத்தை கொடுத்து வச்சிருக்காங்க? சாமி தனிச்சையா இயங்கும் தானே, அதற்கு எதற்கு ஆயுதம்? உங்ககிட்ட தான் மனசு இருக்கல, புத்தி இல்ல, உங்களுக்கு எதற்கு நூல்? இப்படி கேட்பது போல் உங்களை வடிவமைத்துக் கொள்ள,
நான் இவ்வளவு பேசுறதுக்கு காரணமே என்னுடைய வாசிப்பு பழக்கம் தான். நீங்க எப்ப வந்தாலும் நான் பேசிக் கொண்டிருப்பேன், பாடம் நடத்தி கொண்டிருப்பேன், வீட்டில் சில வேலைகள் செய்து கொண்டிருப்பேன், இல்லை என்றால் படித்துக் கொண்டிருப்பேன். இதுதான் என் வேலை, வாசிப்பு. என் படுக்கை அறையில் என்னுடைய வலது பக்கத்தில் 25 புத்தகங்கள் ஒரு கூடையில காத்து இருக்கு, படிச்சு முடிக்கணும். நான் இப்ப கூட நிறைய புத்தகங்கள் கிடைத்திருக்கிறது எனக்கு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், முதுமை வந்தால் நான் காத்திருக்கிறேன் அந்த முதுமைக்காக. 8000 புக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் படிக்கிறதுக்கு. கண்கள் நல்லா இருக்கணும், நானே படித்து வாசித்துக் கொண்டு அறிவதற்கு இயற்கை அதற்கு மட்டும் துணை செய்ய வேண்டும். நூல்களை வாசிக்கின்ற பொழுதுதான் உலகம் நான் நினைப்பது போல் இல்லை என்பது எனக்கு புரிந்து போகிறது. என் கையில் அது முழுமையான ஆயுதமாக எனக்கு வந்து வாய்க்கிறது. ரூமி சொல்லுவான், கொய்யா மரத்திலிருந்து இறங்கு, அங்கிருந்து நீ பார்ப்பது உலகம் அல்ல என்பான். கொய்யா மரத்தில் நின்று கொண்டு உலகை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அது அல்ல உலகம் என்பதனை புரிந்து கொள்வது எப்படி என்றால் நீங்கள் சில வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்தால்தான். நான் உங்கள் எல்லோருக்காகவும் பிரார்த்திக்கிறேன் தோழமைகளை. இங்க இருக்கிற இத்தனை ஆடியன்ஸ் இருக்கீங்கல்ல, உங்க எல்லார்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்றேன். உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேக்குதா? டீச்சர் இல்லன்டர் பசங்க கேட்பாங்க, புள்ள கேட்காது. டீச்சர்ல எத்தனை பேர் வீட்டுல சொல்ற பேச்சு பிள்ளைங்க கேட்கறது இல்ல? கேட்கறது இல்ல. நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க கேட்டீங்களா? கேட்கல. கேட்டீங்களா? உங்க அப்பாவை கேட்ட அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் ஒன்னு சொல்றேன், எந்த தாய் தகப்பன் பேச்சையும் எந்த குழந்தையும் முழுமையாக கேட்கறது இல்லை. அதுக்கு தோணும் போது கேட்கும், அவ்வளவுதான். ஆனா நான் சொல்றேன், நம்ம குழந்தை நம்ம பேச்சு கேட்கவே கேட்காது, கேட்கிறபடி நடந்துக்காது. இருந்தாலும் நல்லது சொல்லிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? நம் முன்னால் அவர்கள் அதை நிகழ்த்தி காட்ட மாட்டார்களே தவிர, வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை போடுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்கு நாம் கற்றுக் கொடுத்தது அவர்களுக்கு அங்கே பயன்படும். அதற்காக நல்ல வார்த்தைகளை குழந்தைகள் இடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வதியுங்கள் குழந்தைகளை, பிரார்த்தியுங்கள். நீ என்ன கற்கிறாயோ அது உனக்கு பயன்படட்டும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் கர்ணனுக்கு. உயிர் காக்கின்ற நேரத்தில் கற்றது மறந்து போகும். இதை விட பெரிய சாபம் என்ன? என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எப்படி மேடம் இவ்வளவு பேசுறீங்க? எனக்கு வரம், கற்றது நினைவில் நிற்கும் வரம். எப்படி வந்தது அந்த வரம்? சொல்லித்தரவா? சொல்லித்தரவா? கிளாரா என்கின்ற பெண் என்னை போலவே ஒரு பதில் தந்தாள். அவள் பதில் தான் என் பதில். அவள் யார் என்றால், ரெட் கிராஸ் என்கின்ற அமைப்பை தோற்றுவித்தவள். 97 வயது அவளுக்கு. அவள் இறக்கின்ற பொழுது அவகிட்ட எல்லாரும் போய் கேட்டாங்க, 97 வயதிலையும் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்களே, இவ்வளவு நல்லா இருக்கிறீங்களே, என்ன காரணம்னு? அவ தந்த பதில் என்ன தெரியுமா? நான் துன்பங்களையும் துயரங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பதில்லை. அப்படி என்றால் என்ன செய்வது? நான் மறந்து விடுகிறேன். யாரேனும் வந்து நினைவுபடுத்தினால் கேட்கிறவங்க பாருங்க. இப்போ நான் காலேஜுக்கு போவேங்க, காலையில கிளாஸ் எடுத்துட்டு தான் வருவேன், சாயந்தரம் தான் மீட்டிங்க்கு வருவேன். எப்படி போவேன் நான் கிளாஸ் காலேஜுக்கு? இதான் என்னுடைய ட்ரெஸ் கோட். நல்லா தானே இருக்கு. டிபார்ட்மெண்ட் குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு டீச்சர் கேட்பாங்க, ஃப்ரெஷ்ஷா போவேங்க, ஏன் பர்வீன் டல்லா இருக்கிறீங்க? அன்னைக்கு நாளைய ஒழிக்கிறதுன்னு அவங்களுக்கு முடிவு. மனசை போட்டு அப்படி ஒரு உலுக்கு உலுக்கிறது. சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்போம்ல, மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னிறக்கம் கொள்ளுதல்,
தன்னை கீழாக நினைத்தல், தன் காயங்களை மறக்காமல் இருத்தல், தன்னுடைய நம்பிக்கையை கீழே போட்டு விடுதல், இது எல்லாம் தான் ஒரு மனிதனை கீழே தள்ளும் என்பதனை வாசிப்பின் மூலமாக உணர்ந்து கொண்டவள் நான். கிளாராவிடத்தில் கேட்டார்கள், யாரேனும் உனக்கு நினைவுபடுத்தினால் என்ன செய்வாய்? அவள் சொன்னாள், நான் அந்த சம்பவத்தை மறந்துவிட்டதை நினைவுபடுத்திக் கொள்ளுவேன். என்ன பதில்? அதுதான் மனசே ஒரு மந்திரச்சாவி. புத்தனிடத்தில் கேட்டார்கள், இவ்வளவு வந்து கெட்ட வார்த்தை சொல்லிட்டு ஒருத்தன் துப்பிட்டு போறான், சிரிச்சிட்டு இருக்கிறிய. நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையார், அவன் துப்பிய எச்சில் அந்த ஆற்றில் இருந்து போய் கடலில் கலந்து விட்டது. வேறு யாரேனும் என்னை புகழ்ந்து சொன்னால் அதுவும் கடந்து போகும். அப்பொழுது வந்த சொல்தான் இதுவும் கடந்து போகும். அங்கே ஒருவர் நிறைய ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க, ஏத்துக்கல. அதே மாதிரி அவங்க திட்டுறாங்க, இதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறான் புத்தன். நூல் வாசிக்கின்ற பொழுது என்னை நானே செதுக்கிக் கொள்கிறேன். நான் ரொம்ப சூட்சமமான இன்னொரு மழை துளியை போட போகிறேன். அது முத்தாக மாறுகிறதா? நீங்கள் சிப்பியாக இருந்தால், நீங்கள் காத்திருக்கும் முட்டையாக இருந்தால் மீன் குஞ்சாக உயிர் தழலாம். உலகத்தில் சொல்லுகின்ற பின்பற்றுகின்ற பல்லாயிரக்கணக்கான பின்பற்றாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மதமும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் நூல் மட்டும்தான். நூலை தான் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், சமஸ்கிருதம் தருகின்ற 4 வேதங்கள், இன்ஜீல், குரான், தௌரேத், ஜுபூர், கிழக்கு பகுதியில் இருந்து நமக்கு வந்து சேர்ந்த 4 வேதங்கள். தாவீது, ஜுபூர், மோசஸ், தௌரேத், ஜீசஸ், இன்ஜீல், முகமது நபி, குர்ஆன், 4 வேதங்கள். சைவ திருமுறைகள் சைவத்தின் உயிர் நாடியை கையில் பிடித்துக் கொண்டிருக்கின்றன. பழைய பனுவல்களை எடுத்து பாருங்கள். வைணவ மதத்தை திவ்ய பிரபந்தங்களும் ராமாயணமும் மகாபாரதமும் பகவத்கீதையும் உயிர்ப்போடு பிடித்து வைத்திருக்கிறது. எல்லா மதங்களின் ஆன்மாவும் புத்தகத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால் தான் சொல்லுகிறேன், நீங்கள் வாழ வேண்டும் என்றால் புத்தகங்களை ஆயுதமாக பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த புத்தகத்தை இருந்தாலும் படியுங்கிறனா, ஷார்ப்பா வச்சுக்கோங்க, ஆயுதத்தை ஷார்ப்பா வச்சுக்கோங்க. யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக அதை வாசிக்காதீர்கள், உங்களுக்காக அதை வாசியுங்கள். நான் எப்பவுமேங்க மூல நூலை தான் வாசிப்பேன். ஒரு வாட்டி படிச்சா புரியாது, 2 வாட்டி படிச்சா புரியாது, 3 வாட்டி புரியாது, 4வது வாட்டி புரியும். இந்த கோனாறு, நாடாறு, செட்டியார் எல்லாம் நான் போறதே இல்லை. டைரக்டா படிக்க படிக்க புரியும். புத்தகங்கள் நம்மை தேடிக்கொண்டுதான் இந்த புத்தக கடைகளில் காத்திருக்கின்றன. நான் பிரார்த்தனை செய்கிறேன், உங்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தை நீங்களும் தேடிக்கொள்ளுங்கள். எது உங்களை தேடுகிறதோ அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளில் அது ஆயுதமாக மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், தமிழனுக்கு ஏது வரலாறு? இதோ நான் இந்த புத்தகத்தை, இந்த புத்தக திருவிழாவினுடைய அழைப்பிதழை பார்த்தேன். கீழடியின் வடிவமைக்கப்பட்ட படத்தை போட்டிருக்கிறார்கள். நம் அடையாளம் அது. நான் ஒரு விஷயம் சொல்லவா, தமிழனுக்கு எது வரலாறுன்னு? தமிழனுடைய வரலாறு தமிழ் வரலாறு. தமிழ் மொழிதான் தமிழனின் வரலாறு. அவன் மொழியில் இருந்துதான் வரலாறை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களுக்கும் போங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வகையா பேசுவோம். ஆனா எல்லாம் தமிழ்தான். அதனால்தான் 2500 வருஷத்திற்கு முன்னால தாத்தன் வள்ளுவன் எழுதிய குறள் இப்ப படிச்சாலும் நமக்கு புரியுது. அவரவர்கள் மொழியில் அதை வாசித்து புரிந்து கொள்கிறோம். அவரவர்களுடைய ஸ்லாங்ல, வழக்குல நாம் வாசித்து புரிந்து கொள்கிறோம். இந்த நூலை எப்படி நாம் வாசிப்பது? நமக்கென தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய வரலாறை, இலக்கிய வரலாறை முழுமையாக வாசிங்கிறனா.
அதுக்கு கல்லூரி படிக்கணும், பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நூலை ஆயுதமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா? ஒரு குறள் போதுமானது. நான் இப்படி ரொம்ப பகிரங்கமா சொல்றேன். இத கிறிஸ்துவர்களுக்கு தான் பைபிள், முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு வேதங்கள், புராண இதிகாச இலக்கியங்கள். தமிழர்களுக்கு எது தெரியுமா வேதம்? எது தெரியுமா நம் ஆயுதம்? திருக்குறள் தான் நம் ஆயுதம். திருக்குறளை பிடிங்க. அந்த திருக்குறளில் தேர்வுக்காக படிக்காதீங்க. நம்ம தேர்வுக்காக படிச்சு மனப்பாடம் பண்றதுக்காக படிச்சே வீணா போனவங்க. நாம 40 குறள் வச்சிருப்பாங்க பாடத்திட்டத்துல. கடைசியா கிளாஸ்ல எக்ஸாமினேஷன்ல 2 குறள் வரும். அதுக்கு 2 மார்க். தமிழ் வாத்தியார் 100 மார்க் போட மாட்டார், 2 சாய்ஸ்ல விட்டுருவாங்க. 92 வந்தா போதும். குறளை அப்படி படிக்க கூடாது. குறளை எப்படி படிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஒற்றை குறள் போதும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக் கொள்ளலாம். நான் இங்கே நிறுத்துகிறேன். பைபிள்ல தாவீதுங்கிற ஒரு கேரக்டருங்க. அவன் ஒரு கல்லு இருக்குல்ல, எங்க கல்லு உண்டிகோல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு போர்க்களத்துக்கு வராங்க. அவன் இப்படி சொல்லுதுங்க பைபிள், ஒரு ஆயுதத்தை பத்தி சொல்லுது. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, தாவீதின் கதையை சொல்வது அல்ல என் நோக்கம். அதுல ஒரு 2-3 எங்க ஐயா சொல்வார் நாதன், நீங்க ஒரு ஸ்டோரி வக்கீல்ல ஒரு ஸ்டோரி படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டோரிக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கும், அதை படிச்சிடணும். ஒரு நியூஸ் படிக்கிறீங்கன்னா அந்த நியூஸ்க்குள்ள ஒரு ஆத்மா இருக்கும், அதை படிச்சிடணும். அதான் நியூஸ், சம்பவம் இல்ல நியூஸ். 78 வயது மூதாட்டியை கோயம்புத்தூரில் 47 வயது மதிக்கத்தக்க ஒருவன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி இருக்கிறான் என்பது செய்தி. நாங்கள் வாகனத்தில் வருகிறோம், செய்தி படிக்கிறேன் நான். உடனே வக்கீல் சார் சொல்றார், உனக்கு என்ன புரிந்தது இதில்? இல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த ஸ்டோரியினுடைய ஆத்மா என்ன தெரியல. 78 வயது ஆனாலும் பெண்ணிற்கான துன்புறுத்தல் இன்னும் நிறுத்தப்படவில்லை என்பதுதான் அந்த ஸ்டோரி சொல்லுகின்ற ஆத்மா. ஒரு ஸ்டோரியை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி நாம் சரியான வகையில் அனலைஸ் பண்றது? இந்த அனலைசேஷன் இருக்குல்ல, இந்த அனலைசேஷன் எப்பொழுது வரும்? இல்லனா மத்தவங்க சொல்றதை நம்பிக்கிட்டு போயிருவோம், வராது. ஒரு வாசிப்பை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாசிப்பு நமக்கு ஆயுதமாக மாறணுங்கிறதுனால தாவீதை பத்தி சொல்றேன். உண்டிகோலை எடுத்துட்டு வரான், அரக்கன் நிக்கிறான் முன்னால, எல்லாரையும் பிடிச்சி சாப்பிடுறான். தளபதி கிட்ட அவன் கேட்கிறான், நான் அடிக்கவான்னு. தளபதி கேட்கிறார், இன்னும் 8-10 வயசு பையனா இருப்ப, நீ அடிச்சிருவியா? சார் ஆயுதம் வச்சிருக்கேன் சாருங்கிறான். ஆயுதத்தை எடுறான், உண்டிகோலை எடுத்தான் பாருங்க. சிரிச்சிட்டார் தளபதி. உண்டிகோலை வச்சாரா அடிக்க போற? சார் அடிப்பேன் சார், நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க. டேய், ஆடு மேய்க்கிற பையன் நீ, அத பறவைய வேணாலும் அடிச்சிருக்கலாம்டா, அவன் அரக்கண்டா, அவன் அடிக்க முடியாதடா. சார் பார்த்து பேசுங்க சார், பைபிள் படிச்சு பாருங்க. நான் முஸ்லீம் அதனால் பைபிள் படிக்க கூடாது, நான் முஸ்லீம் அதனால் தேவார திருப்பதிகங்கள் படிக்க கூடாது. நீ அந்த மதத்தில் மாறுவது வேண்டுமானாலும் நீ யோசித்து செய்யலாமே தவிர புத்தகங்களை வாசிப்பதற்கு எந்த மதமும் யாருக்கும் தடை கிடையாது என்கின்ற அறிவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வாசிச்சாதாங்க தெரியுது. கெட்ட வார்த்தை எழுதி சமஸ்கிருதத்துல அரபியிலயோ கீழே போட்டா எடுத்து கண்ணில் ஒத்திக்க கூடாதுன்னு. கெட்ட வார்த்தைங்க வாசிச்சு புரிஞ்சாதானே தெரியுது அது கெட்ட வார்த்தை. இல்லைன்னா சாமின்னு கண்ணில் ஒட்டிக்குமா இல்லையா? படிச்சாதானே புரியுது. தாவீது சொன்னா, யார் சொன்னது நான் பறவைகளை அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று? என் ஆடுகளை தின்ன வரும் ஓநாய்களையும் சிங்கங்களையும் அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன் இந்த ஆயுதத்துல. சரி போய் பாடுறானே. கரெக்டா நெத்தில அடிச்சாங்க. அவனுக்கு அவன் தலைவன் இல்ல, கொலை செய்ய மாட்டான். சிங்கம் மயங்கி விழுற அளவுக்கு தான் அடிப்பான் நெத்தி போட்டுல. மயங்கி விழுந்த உடனே ஆட்டோ ஓட்டிட்டு வந்துருவான். அப்புறம் அது எழுந்திருச்சு சுத்தம், கொலை பண்ண மாட்டான்.
அவன் அடிச்சான் பாருங்க, தாவீது அடிச்சதுல கோலியாத் கீழே விழுந்துட்டான். நான் இங்க ஏன் தெரியுமா இந்த அவையில இத சொல்றேன், விழுந்துட்டானா கதை முடியல, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்களா. தாவீது தளபதி கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். சார் ஒரு பர்மிஷன் கொடுங்க சார். என்ன, நான் கொஞ்சம் அந்த அரக்கன் கிட்ட போயிட்டு வந்துடுறேன் சார். டேய் அவன் விழுந்திருக்கான்டா, விழுந்துட்டான், கிட்ட போ. சார் சார் என்னடா ஆச்சு? இல்ல சார், கல் இருக்குல்ல, அந்த கல்லு நான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கும் என் ஆயுதம் சார், அதை நான் எப்படி சார் அங்க விட்டுட்டு வர்றது, அதை எடுத்துட்டு வந்துடுறேன் சார்னு நேரா போய் அந்த கோலியாத் மேல ஏறி நின்னு நெத்தியிலிருந்து அந்த கல்லை எடுத்திருக்காங்க. புள்ள கல்லை எடுத்து முடிச்சு போட்டான் பாருங்க, அவன் முடிச்சிட்டான். கரகரன்னு இடுப்புல இறங்கி அவன் கத்தியே எடுத்து கரகரன்னு மேல ஏறி தொண்டையை அறுத்துட்டு கீழே இறங்கிட்டான். அவன் தான் தாவீது. ஒரு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது? ஒருபோதும் ஆயுதத்தை யாரும் களத்தில் விடுவதே கிடையாது. சுத்தமான வீரர்கள் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டுதான் திரும்பி வருவார்கள். யார் கேட்டாலும் எந்த நூலையும் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுத்து விடாதீர்கள். ஏனென்றால் என் நண்பன் சொன்னான், என்னிடத்தில் பெறப்பட்ட, என்னிடத்தில் இருக்கும் அத்தனையும் கடன் போல் பெறப்பட்டவைதான். யாருக்கும் கொடுத்துடாதீங்க, ஃப்ரீயா மட்டும் கொடுக்காதீங்க. காசு கொடுத்து வாங்குங்க. ஆனாலும் சொல்றேன், காசு கொடுத்து வாங்கினாலும் நீங்க ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. படித்ததான் சொல்கிறேன். ஏனென்றால் நீங்கள் வாங்குவதெல்லாம் அச்சுக்கூலியும் காகித கூலியும் தவிர அந்த சிந்தனையை காசு கொடுத்து வாங்கிவிட முடியுமா? 300 ரூபாயில கிடைச்சிருமா? 200 ரூபாயில கிடைச்சிருமா? 50 ரூபாயில கிடைச்சிருமா? திருக்குறள் கிடைச்சிரும். திருக்குறளின் சிந்தனை 50 ரூபாவா? குரான் ஃப்ரீயா கிடைச்சிரும், பைபிள் ஃப்ரீயா கிடைச்சிரும். ஃப்ரீயா? என்ன சிந்தனை அது? ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அதை உங்கள் ஆயுதமாக மாற்றுங்கள். நான் என் ஆயுதமாக அதை மாற்றுகிறேன். எந்த புத்தகத்தை படித்தாலும், எந்த கருத்தை படித்தாலும் அந்த கருத்தை நான் ஆயுதமாக மாற்றுகிறேன். இந்த மைக் என்றது என் ஆயுதம், இந்த நாக்கு என்பது என் ஆயுதம், வாசிக்க பயன்படும் என் கண்கள் என் ஆயுதம், என்னுடைய புத்தி என் ஆயுதம், நான் கையில் வைத்து புரட்டுகின்ற நூல் என் ஆயுதம். ஆயுதமாக அதை பயன்படுத்துங்கள். சாதாரணமாக சொல்வார்கள். வலம்புரி சித்தர், அவர் நாதன் சாரை பார்த்து சொன்ன உடனே எனக்கு வலம்புரி ஜான் சார் ஞாபகம். அவர் தலைமையில் நான் பள்ளிக்கூடம் படிக்கின்ற பொழுது பேசியவள் நான். அவர் சொல்வார், நூல் ஏன் தெரியுமா தமிழன் பேர் வச்சான்? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தில் இருக்கும் கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று சொல்லுவார். எந்த நூலை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுவார். நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன். எனக்கு ஆயுதமாக மாறிய வார்த்தைகள் எது? என் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய விளக்கு என் ஆயுதம். நான் அதை, அந்த கருவியை எப்படி பயன்படுத்துகிறேன்னு பாருங்க. நான் படித்து விட்டு போகிறேன். கையில் ஒரு விளக்கு இருக்கு. ஒரு சூஃபியின் சம்பவம் ஞாபகம் வந்து விட்டது எனக்கு. கையில் விளக்கோடு கண்ணில்லாத ஒரு மாற்றுத்திறனாளி ஞானி இரவிலே புறப்படுகிறார். ஆனால் அவர் கையில் விளக்கு. தெருவில் நடக்கிறார். ஒரு வந்து தொப்புன்னு மோதிட்டான். மோதின உடனே 2 பேரும் கீழே விழுந்தாங்க. விழுந்த உடனே வந்து மோதி அவன் சொன்னா, அறிவில்ல, கண்ணு தெரியல, இப்படி வர. ஞானி சொன்னார், ஆமாப்பா எனக்கு கண்ணு தெரியாது ராஜா. அப்படியா? சரி சரி போ போ, சாரி ஒன்னும் சொல்ல வேணாம் போனார். அப்பதான் எகிரி அவன் சட்டையை பிடிச்சிட்டார் ஞானி. இங்க வா, யார போன்னு சொல்ற? தப்பு செஞ்சது யாரு? நம்ம 2 பேர். எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ராத்திரியில புறப்பட்டு வரோமே, முன்னால வரவனுக்கு கண்ணு தெரியுமே, இருட்டுல தெரியாதுங்கிறதுனால தானடா விளக்கு எடுத்துட்டு வந்தேன்.
விளக்கு எனக்கானதல்ல, உனக்கானது. விளக்கை எடுத்துக்கொண்டு வந்ததற்கு பிறகு மோதியே நீ குற்றவாளி, உன்னைதான் நான் மன்னிக்க வேண்டுமே தவிர நீ யார் என்னை மன்னிக்க என்று கேட்டார் ஞானி. வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அதை பற்றிக் கொள்ளுங்கள். நானும் தான் சொல்லுவேன், பார்த்து போ அப்படின்னு சொல்லுவாங்களாம் வெளியில கிளம்பும் போது. பழைய வார்த்தையா, அது கிராமத்து வார்த்தையா. பார்த்து போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோயில்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் சொல்லுவாங்க. கோயில் கோபுரத்தில் விளக்கேற்றி வச்சிருப்பாங்க. எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த விளக்கு ஒளி தெரியும். ஒளி தெரிந்தால் அந்த இடத்தில் ஊர் இருக்கிறது என்ற அர்த்தம். ஊர் இருந்தால் நீ போலாம். ஒளி பார்த்து போ என்பதுதான் பார்த்து போ. ஒளி பார்த்து போ, உன் தடம் பார்த்து போ, உன் அடுத்த நிலை பார்த்து போ என்றால் கையில் சரியான வெளிச்சத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஒரு வெளிச்சம் தான் நூல். இந்த கையில சில பேர் இந்த மாதிரி இந்த இளம் பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்கேன். நான் காலேஜ்ல டீச்சரா இருக்கேன்ப்பா. எல்லாரும் இந்த காக்கா வலிப்புக்காரன் கையில வந்து இரும்பு வச்சுக்கிட்டு போற மாதிரி கையிலேயே வச்சுட்டு போறோம். கையில வச்சுட்டு போறது. ஆம்பளை பசங்களை சொல்ல மாட்டேன், அதுங்களுக்கு சட்டப்பை இருக்கு, அதுல போட்டுக்கிறீங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு பையில தான் போடணும், அதனால கையிலேயே பிடிச்சிட்டு. நான் அந்த மாதிரியான பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய அல்ட்ரா மாடல் என்ன போன் கேட்ஜெட் வேணாலும் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒருபோதும் முன்னால் இருக்கின்றவன் உங்கள் மீது பார்வை செலுத்துகின்ற பொழுது உங்கள் மீது மரியாதை வராது. நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன், ஒரு டீச்சரா. கையில் நல்ல புத்தகத்தை அப்படி பிடிச்சிட்டு போ. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பார்த்த உடனே முன்னால இருக்கிறவன் மிரள்வான், இவளை ஏமாத்த முடியாதுன்னு. கிட்டையே வரமாட்டாங்க. இதை பிடிச்சிட்டு போனா வந்துருவாங்க. புத்தகத்தை கையில் பிடித்துக் கொண்டு போ. நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது, பெரியார் புக் ஒன்று இருக்கு, பிடிச்சிட்டு போ. ஷேக்வேரான ஒரு புக் இருக்கு, சும்மா பிடிச்சிட்டு போயேன். ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ பகவத்கீதையோ பிடிச்சிட்டு போயேன். குரானையோ பைபிளையோ பிடிச்சி, திருக்குறளை பிடிச்சிட்டு போயேன். பஸ்லயோ இறங்கும் போது சும்மா படியேன். புரியாதுதான், அதான் விளக்கம், இளம் விளக்கம்லாம் நிறைய இருக்கே. ஒரு குறள் என் வாழ்க்கையை நான் மற்றவர்களுக்கு பயன்பட்டு போகி நான் சீரழியாமல் என்னை காக்கும் சொல் புத்தகங்களுக்குள் அடங்கி இருக்கிறது என்றால் அந்த புத்தகம் என் வாழ்க்கையை காக்கும் ஆயுதம் தானே, என்னை தற்காத்துக் கொள்ளுகின்ற ஆயுதம் தானே. பல பெரியவர்களுக்கு தெரியறதே இல்லைங்க. நான் சமீபத்தில் ராமாயணத்தை படிச்சிட்டு இருந்தேன். மேடைக்காக இல்ல, படிக்கிறதுக்காக படிச்சேன். மேடைக்காக போட்டிக்காக படிச்ச காலமெல்லாம் போய் அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு பாருங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் குடையாக இருந்த நூல் ஆடையாச்சு எனக்கு, இப்போ தோல் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ரத்தமும் சதையும் ஆகும், அதற்கப்புறம் உயிராகும். வாசனை, வாசிப்பு, அந்த வாசிப்புக்கு என்ற ஒரு வாசனை உண்டு. அந்த வாசனையை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆயுதம் தாங்கிய இறை நிலையில் இருக்கிறார்கள். ஆயுதம் தாங்கிக் கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை கையில் எடுத்து வாசிக்க தொடங்குங்கள். நான் ஒரு குறளில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். உலகத்தில் 1000 இலக்கியங்கள் வரலாம் போகலாம், வேதங்கள் வரலாம் போகலாம். இந்த உலகத்திற்கே பாடம் சொல்லுகின்ற தகப்பன் சொல் நம் ஐயன் திருவள்ளுவரின் சொல். என்ன சொல் தெரியுமா? சிவகங்கையில சொல்லலாம், பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். விளக்கம் நம்முடையது, சொல் அவருடையது. இப்படியா எந்த இலக்கியத்தில் இந்த உலகத்தில் எந்த நூலில் இருக்கிறதுன்னு சொல்லுங்க. என் ஆயுதம் அது, என் சமூகத்தின் ஆயுதம். இப்படி ஒருத்தர் சபிப்பா நாங்க இந்த உலகத்தை பார்த்து? எங்க அம்மம்மா ராத்திரியில தூங்கும் போது கொஞ்சம் சோறு எடுத்து தண்ணி ஊத்தி வைப்பாங்க.
ஏன் வச்சாங்கன்னு தெரியல. அவங்க சாகுற வரைக்கும் அதை செஞ்சாங்க. அவங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க விட மாட்டாங்க. அது ஒரு பழக்கம் போல. விருந்தோம்பலின் எச்ச சொச்சம். ராப்பிச்சக்காரெல்லாம் வந்துட்டு இருந்தான் ஒரு காலகட்டத்துல. பட்டிமன்றத்துல கூட ஜோக்கா சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்ததுல இருந்து ராப்பிச்சக்காரன் யாரும் வர்றதில்லை. எல்லாத்தையும் எடுத்து 3 நாள் 4 நாளுக்கான விஷயங்களை நாம உள்ள வச்சுக்கிறோம். சொல்றோம் பாருங்க, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடுகை உலகை ஏற்றியான். ஏய் கடவுளே, நீ செத்து போக மாட்டியா? நான் எடுத்துக்கிறேங்க கையில. ஏதோ இன்னில இருந்து எனக்கு ஒரு நோன்பு தொடங்குது. நான் பசி உணர்கிறேன். ஏன் பசி உணர்கிறேன் என்றால், அடுத்தவர்கள் பசி உணர வேண்டும் என்பதற்காக நான் விரதம் இருக்கிறேன். பட்டினி என்பது வேறு, விரதம் என்பது வேறு. பட்டினி என்பது இல்லாமல் இருப்பது, விரதம் இருப்பது இருந்தும் பட்டினியில் இருப்பது. பட்டினியாக கிடக்கிறேன் நான் அடுத்தவர்கள் பசி தெரிவதற்காக. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகை ஏற்றியான் என்ற சாபம் என் தமிழ் மண்ணில் என் ஐயன் தாத்தன் வள்ளுவன் எனக்கு தந்தான். நான் இப்படி சிந்திக்கிறேன். பாருங்களேன், அப்பா எனக்கு தெரியலைங்க, எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்லிடுறேன். முடிஞ்சா இதை ஒரு ஆயுதமா எடுத்துக்கோங்க. நீங்க இது ஒரு மழை துளியா எடுத்துக்கோங்க. உயிர் பெறுங்கள், இல்லாங்கில் முத்து பெறுங்கள். ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளுங்கள். தோத்துட்டு வரும்பொழுது எனக்கு அறம்ங்கிற சொல் ரொம்ப பிடிக்குங்க. குர்ஆன்ல 23 இடங்களில் அறம் என்கின்ற சொல்லுக்கு, ஹக் அப்படின்ற சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஆனாலும் அறம் என்று தமிழில் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கான நேரடி விளக்கம் யாமறிந்த மொழிகளிலே வேறு எந்த மொழியிலையும் கிடையாது, தமிழ் மொழியில் மட்டும்தான் உண்டு. இது என் புத்திக்கு. தெரிந்தவர்கள் சொல்லக்கூடும், எனக்கு தெரியல. நான் படித்த அளவில் தெரியல. இந்த வயது வரைக்கும் எனக்கு தெரியல. எதுங்க அறம்? இந்த புத்தகத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயுதம்னு ஏன் அதை சொன்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிரும். எங்க அம்மா சொல்லும், சோறு போட்ட நான் யாருக்காவது அவங்க நன்றின்னு உனக்கு சொல்றாங்கன்னு எதிர்பார்க்காத. ஏன் அம்மா, சாப்பிட்ட உடனே வயிறு குளிர்ந்துச்சு இல்ல, அந்த வினாடியிலே நன்றி அங்க போய் சேர்ந்துருச்சு, வந்துரும் உனக்கு. சொல்லில் அதை தேடாதே என்று சொல்லுவார் எங்க அம்மா. வயிறு குளிர்ந்துச்சு இல்ல, அங்க வந்துருச்சு புறப்பட்டுட்டு அந்த வெளிச்சம். பாருங்க, அறம் என்கின்ற சொல்லுக்கு நான் தருகின்ற விளக்கம் சரியாக இருந்தால் உள்வாங்கிக் கொண்டு செல்லுங்க. இங்க இருக்கிறவங்க நம்மில் பல பேருக்கு அறம் என்கின்ற சொல் புரிகிறது, ஆனால் உணர்வில் இல்லை. புரிதல் வேறு, உணர்தல் வேறு. ஐயா சொன்ன மாதிரி மனம் என்பது உணர்வது. மனச புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப சூட்சுமமானது தமிழ் மொழி. உடம்பு சரியில்லை, பார்க்க போறீங்க, நல்லா இருக்காரு, என்ன வார்த்தை சொல்வீங்க? உடம்பு குணமாயிருச்சா? உடம்பு குணமாயிடுச்சானா என்னங்க அர்த்தம்? குணம் என்பது மனம் சார்ந்தது. அது ஏன் உடல்ல பொறுத்துறீங்க? குணம் ஆனால்தான் உடல் சரியாகும். உள்ளம் பெரும் கோவிலாகும், ஊன் உடம்பு ஆலயமாகும். அறம்ன்ற சொல்லுக்கு நான் வார்த்தையை கண்டுபிடிக்கிறேன். அதற்கான விளக்கங்களை என் மொழியினால் நான் தேடுகிறேன். தமிழ் மொழி என்பது அவங்க சொன்னாங்கல்ல, அது ஒரு மந்திரம். என்ன கேட்டா தமிழ் மொழியே மந்திரம் தான். நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் தொனிக்குள் போக வேண்டும். தமிழ் மொழியை முழுமையா உச்சரித்தாலே போதும், அது மந்திரத்திற்கான வேலையை செய்து முடிக்கும். ஏனென்றால் அறம் சார்ந்தது தமிழ். கோபமாக இருக்கின்றவர்கள் ஏதேனும் சொன்னால் தமிழ் மொழியில் அறம் பாடுதல் என்று பொருள். அதற்கு யாரேனும் ஒரு வார்த்தை கோபமாக சொல்லிவிட்டால் அவன் வாயிலிருந்து அறம் புறப்பட்டது என்பார்கள். வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க நான் சொல்ற வார்த்தைகளை. யாருடைய உதடுகளில் இருந்தும் கோபத்திலும் வெடிப்பிலும் மன வெறுப்பிலும் வார்த்தைகளை வாங்கி விடாதீர்கள், பிரபஞ்சம் அசைந்து விடும். ஏனென்றால் அது தமிழ் மொழி. தமிழ் மொழி மிக மிக நுட்பமானது.
போற போக்கில சொல்லிட்டு போயிடாதீங்க எந்த வார்த்தையும். கவனம். அதனால்தான் முதலில் வார்த்தையை சொல்ல போனால் நான் சொன்னேன் கவனம். நான் எல்லாத்துலயும் ஜெயிக்க மாட்டேன்ல, தோத்துட்டு வந்து உட்காருவேன். எங்க அப்பா தலையை தடிவிட்டு உருதுல ஒரு வார்த்தை சொல்வார். இந்த சிம்னி விளக்குல்ல, அது காத்துல அணைஞ்சிரோங்கிறதுனால சிம்னி போட்டு வைப்பாங்க. வீட்டுல இருக்குமே குமிழ் சிம்னி விளக்கு போட்டு வைப்பாங்க. ஏன் போட்டு வைக்கிறாங்க? காத்துல இருந்து காப்பாத்த. அப்பா தலை தடவிக்கிட்டே தோத்து போயிட்டேனா தலையை அப்படி தடவிட்டே சொல்ல, நீ என்ன மாதிரி தீபம் தெரியுமா? உன்னை கண்ணாடி சிமிழ்ல காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது, உன்னை காத்துதான் சிமிழாக்கி காப்பாத்திட்டு இருக்குது. இந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது. फानूस बनकर जिसकी हिफाजत हवा करे वो शम्मा क्या बुझे जिसे रोशन खुदा करे. அப்படி என்றால் காற்றே சிம்னியாக மாறி வருது என்றால் அறம் காக்கிறது என்று பொருள். அந்த தீபத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஏனென்றால் அந்த தீபத்தை காக்கக்கூடிய கடப்பாடு கடமையை அறம் எடுத்துக்கொண்டது. அறம் உங்களை காப்பாற்றும் என்றால் வேறு யாரும் உங்களை சாய்க்க முடியாது என்று தமிழ் சொல்லுகிறது. அதே மாதிரி யாருக்கும் கெட்டது நினைச்சிடாதீங்க. நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நான் சொல்லல, வள்ளுவம் சொல்றான். மறந்தும் பிறன் கேடு சூழற்க. சூழின் எனக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், ஐயனை. ஏன் தெரியுமா? இந்த குழந்தைங்கிட்ட ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்களேன். பண்ணலனா யாகாவாராயினும் நாகாக்க. ஒருத்தன் கேட்கிறான் காவாக்கா சோகா, அப்புறம் சொல்லி இழுக்கப்பட்டு பதிலும் சொல்வாரு. உன்னற்க கல்லை உனின் உங்க சான்றோரால் வேண்டப்படாதவர். குரலை வாட்சி பாருங்களேன், தாத்தா பேசுற மாதிரியே இருக்கும். அவர் சொல்றார், மறந்தும் பிறர்கேடு சூழற்க. அடுத்தவன் கெட்டு போகணும்னு நினைக்காத. சூழின் பதில சொன்னு வச்சுக்கங்க, நிலம் நகர்ந்துரும் உங்களுக்கு. காலில் இருந்து கிட்டு கிட்டுன்னு உள்ள போயிருவீங்க. மறந்தும் பிறர்கேடு சூழற்க. சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. யாருக்கு நீ கெட்டது நினைச்சியோ அந்த கெட்டது இருக்குல்ல, அது வந்து உன்னை சூழுமா. அறமான் இன்னும் உன்னை சூழ்ந்துருமா. ஏப்பா, என்ன மாதிரியான வார்த்தை இது? இந்த ஆயுதம் கையில் இருந்தால் வேறு எதற்கு நான் பயப்பட வேண்டும்? பாருங்க, பொறாமப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கீங்களா இல்லையா? நான் பேச்சு உலகத்துல இருக்கிறல்ல, சில பேர் பக்கத்துல வந்து நிப்பாங்களா, துணி எறிகிற வாசனை வரும். வைத்தறிச்சல் பயங்கரமா இருக்குங்க. அதான் சேகுவேரா சொன்னது போல்தான், பின்னால் கையை கட்டிய அந்த பையனை பார்த்து சொன்னார், சுட்டு தள்ளுறதுக்கு பின்னால கையை கட்டின ஒரு பையன். சேகுவேரா சொன்னார், உனக்காகவும் சேர்த்து தானடா போராடினேன். அப்படித்தான் யாரெல்லாம் பொறாமைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதானே என் சொற்களின் ஆழம், என் சொற்களின் சூட்சமும். பொறாமப்படக்கூடாது. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால நானும் பட்டுட்டு இருந்தேன். விஷயம் தெரிஞ்ச அப்புறமா படுறதில்லை. இதோ உங்கள் கையில் ஒரு ஆயுதம் தருகிறேன். இது ஒரு சர்ஜிக்கல் ஆயுதம். உங்களை நீங்களே கூராய்வு செய்து கொள்ளலாம். அனிஸ்தீசியா வேற, அது உங்கள் வசதிக்கானது. நீங்கள் உங்களையே கூராயுதம் செய்து கொள்வதற்காக, ஆய்வு செய்து கொள்வதற்காக ஒரு ஆயுதம் தருகிறேன். எங்கள் ஐயா பாலரவாயன், அவர் லாயலா காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபசர். நாங்க எல்லாருமே பேராசிரியர்கள் போய் உட்கார்ந்துருப்போம். எங்களுக்கு ரெஃப்ரெஷர் கோர்ஸ், ஓரியன்டேஷன் கோர்ஸ்லாம் இருக்குது. நாங்கெல்லாம் போய் ஒரு 28 நாள் 15 நாள் சொல்லி கிளாஸ் கேட்கணும். பெரியவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இப்ப உங்களுக்கெல்லாம் நான் அந்த பேராசிரியர்களுக்கு எடுக்கிற கிளாஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் சொன்னார், இங்க எத்தனை பேருக்கு முட்டி வலி இருக்கு அப்படின்னு கேட்டார். என் கிளாஸ்ல நிறைய பேர் கை தூக்குனாங்க.
யாருக்கெல்லாம் முட்டி வலி இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பொறாம குணம் இருக்கு அப்படின்னாரு. சார், பொறாம குணம் வந்தா முதல்ல முட்டி தான் வலிக்குமா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா சார், பொறாம குணம் இருக்கிற. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒருத்தி நல்ல அழகா, ஒருத்த நல்ல அழகா கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை அவள் அப்படியே போறான், பெரிய ஆளா வந்துட்டான்னு. அவன் நல்லா தான் இருக்க போறான். நீங்கள 48 ஹார்மோன்கள் பாதிக்கப்பட்டுருச்சு. பாம்பு விஷம் மாதிரி. கிட்னி அடிக்கும், ஹார்ட் அடிக்கும், நுரையீரல் அடிக்கும், நரம்பு தளர்ச்சி கொடுக்கும், ரத்தத்துல எல்லாம் பண்ணும். எல்லாம் பண்ணி கடைசியா முட்டி வலி வரும். இப்படி சொன்னாரா? நாங்கெல்லாம் பார்த்துட்டு, சார் முட்டி வலி வரக்கூடாது, நான் என்ன சார் பண்றது? பொறாமையை விட்டுருங்க சார். அது எப்படி சார் பொறாமப்படாம இருக்கிறது? கஷ்டமாச்சே சார். அவ்வளவு ஈஸியா? எப்படி பொம்பளை பிள்ளைங்க தலையாட்டுதுங்க சிவகங்கையில? முடியாது, பொறாமப்படாம அப்படிங்குது ஒண்ணு. சொல்றேன் பாருங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பேச்சை நான் முடித்து போவதற்குள் இந்த மண்ணிற்குள்ளாகவே இந்த பொறாமை என்ற குணத்தை நீங்க போட்டு உங்க காலில் தள்ளி மூடிட்டு போயிடுவீங்க. நான் உங்களை விடுதலையாக்குறேன் இந்த சொல்லின் மூலமா. இந்த ஆயுதத்தை கொடுக்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் சுத்தம் செய்து கொள்வதற்கான ஆயுதம். மனத்தின் கண் மாசு இளன் ஆதல்னு சொன்னார்ல. மனத்து கண் மாசு எப்படிங்க மாச கழுவுறது? பாரதி சொல்றானே, துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா. இந்த மனசை என்னன்னு போட்டு கழுவோம். இப்ப நான் சொல்லித்தரேன், மனதை கழுவுகின்ற ஒரு ஆயுதத்தை தருகிறேன். பிரஷ் போட்டு கழுவுறீங்கல்ல, பிரஷ் பட்டினா சீக்கிரம் போதில்ல அழுக்கு, அந்த மாதிரியான ஒரு பிரஷ் இப்ப தரப்போறேன். கேட்ட ஆயுதம் இது, காதில் விழுந்த ஆயுதம். ஏன்னு ஒருத்தர் இருக்கிறான், பீன்னு ஒருத்தர் இருக்கிறான். 2 பேரும் வளர்றானுங்க. 2 பேருக்கும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. 2 பேரும் பங்காளிங்களா வளர்றாங்க. உங்களுக்கு தான் தெரியுமா பங்காளிங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. இப்படி வளருதுங்க ரெண்டும். நல்ல ஸ்கூல்ல 2 பேரும் போட்டாங்க. ஏவும் போட்டுருச்சு, பியும் போட்டுருச்சு. புள்ள வளர்ந்து +2 பாஸ் பண்ணுது. டீ குடிச்சுக்கிட்டே ஏ சொல்லுது, என் புள்ளைய நானே IAS படிக்க வைக்கலான்னு இருக்கிறேன். இத பி கேட்டுருச்சு. இவன் சேர்க்கறதுக்கு முன்னால IAS அகாடமியில கொண்டு போய் தான் புள்ளைய சேர்த்துருச்சு. இவரும் படிக்கிறார், அவரும் படிக்கிறார், 2 பேரும் படிக்கிறாங்க. பிரிலிமினரி எழுதிட்டாங்க 2 பேரும். ரிசல்ட் வந்துடுத்து. மண்டே ரிசல்ட் மார்னிங் பேப்பர்ல தான் வருது. அந்த காலத்துல பேப்பர்ல வந்துருச்சு. இப்போ நாம எல்லாருமே பி, ஓகேவா? பிரிச்சு பாக்குறோம். யாரது ஃபர்ஸ்ட் பாப்போம். அவ்வளவு கெட்டவங்களா நம்ம? நம்ம பிள்ளைதான் தாங்க பாப்போம். எங்க அவ்வளவாங்க நாசமா போனோம். ஒரு அர்த்தத்துக்கு சொன்னா இவ்வளவு கீழவா? அவ்வளவு கொடுமையானவங்க இல்லைங்க. நம்ம நம்பி நான் வரலாங்க, உங்க வீட்டுக்கு சோறு போடுவீங்க. பி பாக்குறார், தான் புள்ள பேர் வரல. உடனே என்ன பண்ணுவீங்க? ஏ பையன் பேர் வந்துருச்சு. வயிற்றுல குப்புன்னு ஒண்ணு பிடிச்சி சரேல்னு கால்ல இறங்கி பின்னால் அந்த மறுபடியும் முதுகு தண்டா சரசர சரசரன்னு தீ பரவி சஹசிர ஆரத்துல நின்னு ஆக்னையில வந்து விசுத்தில வந்து அநாகதத்துல வெடிச்சு மணிப்பூரகத்துல வந்து சுவாதிஷ்டான மூலாதாரத்துல வந்து சாவடிச்சிரும் நம்மள. அந்த எண்ணம். அவன் புள்ள நல்லா வந்துட்டானே, என் புள்ள தோத்துட்டானே. இதுக்கு பேர் பொறாம இல்லையாம்பா. அது எல்லாருக்கும் வரக்கூடிய ஏக்கமா. அந்த மாதிரி யோ என் பிள்ளைக்கு வரலையே, என்கிட்ட இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பொறாம குணம் கொண்டவங்க இல்ல. உங்களுக்கு முட்டி வலி வராது. யாருக்கு முட்டி வலி வரும்னா இப்ப பாருங்க. பி பத்திரிகையை பாக்குறார். ஃபர்ஸ்ட் பாக்குறார், தம் புள்ள பேர் வரல. என்ன பண்ணுவார்? அவசர அவசரமா
ஏன் பிள்ளையினுடைய பேரை பார்த்தார்? அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. அடுத்தவன் நன்றாக இருக்கிறானே என்று எண்ணக்கூடிய எண்ணம் அல்ல, அடுத்தவன் கெட்டுப்போனால் வருகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர்தான் பொறாமை என்ற அழுக்கு. அந்த மன அழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவம் நமக்கு சொல்கிறது. ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒண்ணல்ல, நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை ஏதோ ஒரு பெரும்போக்கா வாசிச்சுட்டு இருக்கிறேன். பெரும்போக்காக அதை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அதில் ஒரு குட்டி கதை வந்தது. மனிதர்களை நான் புரிந்து கொள்கிறேன். நான் நினைப்பது போல் மனிதர்கள் இல்லை. நான் பழகக்கூடியவர்கள் நான் நினைப்பது போல் இல்லை. ஏனென்றால் எனக்கு ஒரு தெளிவு வந்தது. பெண்களே, என் சகோதரர்களே, இதை வாசித்த பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவு வந்தது. நான் நினைப்பது போல் மனிதர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் இயல்பில் இருப்பார்கள். உதாரணத்திற்கு இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரே கவலை, பொண்டாட்டிய நேர்த்தி பண்ணணும், பொண்டாட்டிய திருத்திரணும், பொண்டாட்டிய. நானும் 10 வருஷமா முயற்சி பண்றேன், என் பொண்டாட்டிய திருத்த முடியல. நானும் 25 வருஷமா. நீங்க என்ன டீச்சரா? பேப்பர் திருத்துற மாதிரி அவளை திருத்துறதுக்கு. குர்ஆன் சொல்லுது, உன் மனைவி உன் விலா எலும்பில் இருந்து உருவப்பட்டவள். விலா எலும்பு வளைவாகத்தான் இருக்கும், அதை நேராக்க முயற்சி செய்யாது. நேராக்க முயற்சி செய்தால் வளைந்து விடும் என்கிறது குர்ஆன். ஆயுதம் கையில கிடைக்குதா? எனக்கு புரியுதா? மனிதர்கள் இப்படியானவர்கள் என்று எனக்கு புரியுதா? பாருங்க, ஒரு தவளை இருந்துச்சான். அந்த தவளை நதியோரத்தில் உட்கார்ந்து இருக்கு. அப்போ ஒரு தேள் வந்துச்சான். தேள் சொல்லிச்சான், தவளை தவளை, நான் அந்த பக்கம் போனோம், நீ என்ன உன் முதுகுல ஏத்திக்கிறியா? தவளை சொல்லிச்சான், நீ என்ன கொட்டிட்டா நான் செத்துருவேனே. லூசா நீ? நான் எப்படி உன்னை கொட்டுவேன்? நீ கொட்டினா நானல்ல சாவேன். கொட்ட மாட்டேன், வா. சரின்னு பின்னால ஸ்கார்பியன் கிங் மாதிரி இப்படி கொடுக்க வச்சுக்கிட்டு மேல ஏறிடுச்சு. தவளை மேல ஏத்திக்கிட்டு. அந்த தேள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கொட்டுவது என் இயல்பு, நான் உன்னை கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்புன்னுச்சு. இப்ப புரிஞ்சுக்கோங்க, நம்ம கூட இருக்கிறது நிறைய தேளுங்க. நம்மளை கொட்டுச்சுன்னா அதுங்க நம்மளை காயப்படுத்தணும்னு கொட்டல, அது இயல்பு, அது அதனால கொட்டுது. புரியுதா எனக்கு? நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பேசிட்டு இருக்கிறேங்க. நான் இதோட நான் நிறைவு செய்றேன். 9:30 மணி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல பேச போறேன். ரொம்ப குரூஷியலான, அதை பேசுறதுக்கே மனசு கொஞ்சம் சங்கடமான விஷயம். நான் அமெரிக்கா நாட்டுக்கு போகும்போது எனக்கு கனடா நாட்டில் ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பு ரொம்ப குரூஷியலா வந்துச்சு. நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு. 2 நாள் ஃப்ரீயா இருந்தேன்னு சொல்லிட்டு போனேன். அது என்னன்னா, மிஸ்டர் தமிழ் கனடான்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் என்னை கூப்பிட்டுச்சு. அது என்ன காரணத்துக்காக கூப்பிட்டுச்சுன்னா, அங்க அந்த வருஷத்துல, அதாவது போன வருஷத்துல மட்டும் 2024 மட்டும் 63 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ் அறிந்தவர்கள். 28 வயசு வரைக்குமான ஆட்களை பார்த்தா ஒரு வருஷத்துல 63 பேர். அதுல அந்த உடலுக்கு எம்பாம் பண்ணுவார்ல, அவர் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவர். இன்னர் ஹார்மனிங்கிற தலைப்புல என்ன பேச கூப்பிடுறாங்க. 75 பேருக்கு தான் உட்கார இடம் இருக்கு, ஆனா 150 பேருக்கு வந்துட்டாங்க. டிக்கெட் ஃபுல் வந்துட்டாங்க. நான் பேசிட்டேங்க, மன அமைதி குறித்து பேசுறேன். பேசி முடிச்சிட்டுங்க, பேக் ஸ்டேஜ்க்கு போனேன். எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுப்பாங்க, நல்லா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன பார்த்து வந்தா. அவளுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தா, ரொம்ப அழகு. அந்த அழகான பெண் என்ன செஞ்சா, அப்படியே வைரமா போட்டிருக்கா, பேரழகா இருக்கா, தன்னை அப்படி ஒரு மோகினிமாய் நிறுத்தி இருக்கா தன்னை. அவ்வளவு அழகவ. கிட்ட வரா, என் கைய பிடிச்சி தேங்க்ஸ் சொல்ல வரல அவளுக்கு. கைய பிடிச்சு பிடிச்சு அமுக்கிட்டு கையில எடுத்து முத்தம் கொடுக்கறா. கட 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 கடன்னு அழுறா. இங்கெல்லாம் மேக்கப் கரையுது அவளுக்கு. நான் மூஞ்சியே பாக்குறேன்.
அடுத்தது சொன்னா பாருங்க, ஆங்கிலத்துல சொன்னா, நான் 8 ஆண்டுகளாக சிறையில் இருந்தேன், மனச்சிறையில் இருந்தேன். இன்றைக்கு அந்த சிறை கதவுகளை உன் பேச்சு உடைத்தது. நன்றி நன்றி நன்றி, நான் விடுதலையாகி போகிறேன். நான் சரி. ஆக அந்த துளி பற்றுச்சு மீன் முட்டையில, முட்டை வெடிச்சிருச்சு. ஓகே, சரி, அது போயிருச்சுங்க. போன உடனே எனக்குள்ள டொங்கன்னு ஒரு குத்து. ஹே சுல்தானா, ஓடு, வெளியில ஓடு, போய் கேளு. வெளியில போன ஒரு BMW கார் நிக்குது. அதுக்கு கார்ல சாவி போட்டு திறந்துட்டு இருக்கா. குளிர் பாஞ்சு போயிட்டு நான், எங்க வாப்பா அப்படின்னு ஓடி வந்தா. 45 நிமிஷம் பேசியிருக்கேன். 18 பாயிண்ட். எந்த பாயிண்ட்ல ஓடு உடைஞ்சது? சொன்னாது அப்படியே சொல்லிட்டு போவேன்ல என் மக்களுக்கு. 45 நிமிஷத்துக்கான விஷயம் சொல்ல வேண்டியது இல்லையே, சொல்லுன. அவ நான் சொன்னதுல ஒரு கருத்து சொன்னா, அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? இப்போ அவ மனசை விடுதலையாக்க அந்த சொல் வேண்டுமா? நான் இப்படி ஒரு கூட்டத்துல கேட்டு சொல்லிட்டேனா, கார் ஏறும்போது வந்து ஒரு அம்மா சொல்லுது, அவ சொன்னாலே ஏதோ ஓடு விடுஞ்சது, அது என்னதுன்னு கேட்டுச்சு. நான் சொல்லிட்டேனே நான் கேட்கவே இல்லையே. ஏன்னா அது கார் திறக்கிற வரைக்கும் காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்குள்ள நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சொல் அப்படி புரியணும். சொன்னதுக்கு அப்புறமா புரியக்கூடாது. இதுதானா சார் உங்க டக்குங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு புரியணும். அதுக்குதான் இந்த கூட்டத்துக்கு மாறாம வரணும். கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, ஏய் நான் அப்படிலாம் ஏய் சொன்ன அப்படின்னு பிடிப்போம். நம்ம இல்லன்னு வச்சுக்கங்க, ஏய் நான் அப்படி நீ ரொம்ப அழகா இருக்க, நீ ரொம்ப நல்ல பிள்ளை, ஆமா நான் எதை சொன்னாலும் நம்புறல்ல. உடனே நம்ம திரும்ப, ஏய் அழகா இருக்கன்னு சொன்னிய, அது இதுல சேர்த்தியா? புரிய கேக்குற பலதுக்கு புரியல. இப்ப நான் சொல்றதே கேட்டு பழகுங்க. கேட்டு பழகுனாதான் சொல் இடைவெளி இல்லாம அப்படி புரியும். அப்படி புரிஞ்சுதான் உள்ள அலர்ட் ஆயிடுவோம். ஆண்டனா அவ சொன்னா, நான் சொன்னதா அவ சொன்னால, இதுதான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மெசேஜ், பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மெசேஜ், டேக் அவே. ஒரு காடு, அந்த காட்டுல ஒருத்தன் நடக்கிறான். நாம தான் வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இல்ல, பாதை தெரியுது, பாதை தெரியல, காடு புதுசு. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு புத்து தெரியுது. ஐயோ பாம்பு புத்து. மெதுவா கடந்துட்டான். உள்ள இருந்து ஒரு பாம்பு வந்து, இவன் பாம்பை புத்ததான் பார்த்தான், பாம்பு இவனை பார்த்துருச்சு. நேரா இறங்கி கூட நடந்து வருது. இவன் சும்மா நடக்கிறான், வேற வழி கிடையாது. கூடவே வருது பாம்பு. ஒன்னும் பேசல, வந்துட்டு அப்புறமா ஏதாவது சொல்லணுமேன்றதுனால ஏதோ ஒன்று சொல்றான். அது பாட்டுக்கு ஊர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒதுங்கி 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 நடக்கிறான். அதுவும் கூட 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 வருது. ஒரு கல் தாண்டறதுக்கு இவன் போறான், கரெக்டா குதிகால கொத்திருச்சு. இப்ப நாம எல்லாரும் தான் அந்த வழிபோக்கன். நம்ம காலில் தான் பாம்பு கொத்தி இருக்கு. நான் பாம்புன்னு சொன்னது பாம்பை இல்லை. அதை நம்மளை பெத்ததா இருக்கலாம், நமக்கு பிறந்ததா இருக்கலாம், நம்ம கட்டிக்கிட்டதா இருக்கலாம், நமக்கு வாச்சதா இருக்கலாம், நமக்கு வந்ததா இருக்கலாம், நம்ம வேலை செய்யறவங்க இடத்துல இருக்கிறதா இருக்கலாம், தொழில போட்டியாளர்களா இருக்கலாம், பார்ட்னர் யார் வேணாலும் இருக்கலாம். பாம்பினால் கொத்துப்பட்டு விட்டோம், துரோகம் நடந்து விட்டது. துரோகத்தினால் கொத்துப்பட்ட அந்த இளைஞன் செய்ய வேண்டியது என்ன? 2 வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு, பாம்பை கொத்திட்டு போயிடுச்சு. அது பாம்பை தேடி போய் பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம். பாம்பே பாம்பே, நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் உன் வழிக்கு வந்தேனா? நீ கூட வந்த நான் சம்மதித்தேனே, நீ எதற்கு என்னை கொத்தினாய்? நியாயம் சொல் அப்படின்னு அது நீயா படமா? உடனே அது திரும்பி வந்து கொத்தன இடத்துல இருந்த விஷத்தை உருவுறதுக்கு. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், கொத்தியது பாம்பு என்றால் பாம்பிடம் நீங்கள் எந்த நீதியையும் பெற முடியாது, எந்த பதிலும் கிடைக்காது. ஒரே வாய்ப்பு தான் இருக்கு.
பாம்பை தேடி போகாமல் விஷம் ஏறிக் கொண்டிருக்கிறதா? விஷத்திற்கு முறிவுக்கான மருந்தை தேடி கண்டுபிடியுங்கள். அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். நாம் விஷத்திற்கு தான் மருந்து முறிவு தர வேண்டுமே தவிர யாரையானும் பழி வாங்க வேண்டும் என்று அவர்களுக்கு பின்னால் ஓடக்கூடாது என்கின்ற ஒரு ஆயுதத்தை அந்த பெண்ணிடத்தில் நான் கொடுத்து விட்டு வந்தேன். வாழ்க்கை நமக்கு சில வாசல்களை திறந்து வைக்கின்ற பொழுது அந்த வாசல்களின் மூலமாக நமக்கு வருகின்ற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை வசந்த காலத்திற்குள் அழைத்து செல்கிறது. நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சில நிமிடங்கள், இந்த சில மணி நேரங்கள், இந்த சில நாட்கள், இந்த சில வருடங்கள், அதை சரியா கால்குலேட் பண்ணணும்னா வாழ்ந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. வாழ்ந்தவர்கள், வழிகாட்டுகின்றவர்கள் புத்தகங்களுக்குள் இருந்து அலறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துங்கள். அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் வாழ்க்கை எப்படி நாம் சந்திப்பது என்று. நான் பிறண்டு மனதிலே அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் சில வார்த்தைகள் தெய்வ அருளாக வந்து அப்படி கொட்டும் முன்னால் அந்த வார்த்தைகள் என்னை வழிபடுத்தும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்லுகின்ற பொழுது நான் 5 புலன்களையும் அடக்குகிறேன். அதை மேயாமல் பார்த்துக் கொள்கிறேன். அப்பொழுதுதான் என்னால் நீட்சியான புகழுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்று ஐயன் எனக்கு சொல்லித் தருகிறான். யாரையும் நம்பாதே, நம்பாமலும் இருக்காதே, பட்டும் படாமலும் இரு. அவர்கள் உன்னுடன் நடப்பவர்களில் தானே தவிர உன்னிடமிருந்து அவர்கள் வரவில்லை என்பதனை புரிந்துகொள் என்கின்ற சொல், ஓஷோவின் சொல் என்னை நெறிப்படுத்துகிறது. ராமனை போல் இருக்க முடியுமா? ராவணனை போல் இருக்க முடியுமா? சீதை போல் இருக்க முடியுமா? சூர்பனகையை போல் இருக்க முடியுமா என்றால் எல்லாம் சூழல் தான் நம்மை முடிவு செய்ய சொல்கிறது. எந்த சூழல் வந்தாலும் ராமனாகத்தான் இருப்பேன், ராவணனாக இருக்க மாட்டேன் என்ற முடிவெடுக்க வேண்டும் என்றால் அந்த நூல் நமக்கு ஆயுதமாக பயன்படும். ஒன்று நம்மை வழிபடுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அதை மிகச் சரியான நிலையில் பயன்படுத்துதல். நான் இந்த வார்த்தையை சொல்லி ஒரே இடம் சார்கிறேன். எதை நீங்கள் தொட்டாலும் இந்த உலகத்தில் அதற்கென்று ஒரு விலை உண்டு. விலை தராமல் அந்த பொருள் உங்கள் கைக்கு வராது. எல்லாம் காசு பணம் இல்லை விலை என்பது. இப்ப இந்த வளாகத்துக்குள்ள நுழைஞ்சிங்க, காசு கொடுத்தா நுழைஞ்சிங்க. இப்ப என் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறீங்க, காசு கொடுத்தீங்களா? இல்ல. ஆனாலும் நீங்கள் எனக்கு ஊதியம் தந்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? என் பேச்சை கேட்பதற்கு நீங்கள் தரும் ஊதியம் என்ன தெரியுமா? பணம் இல்லை. நீங்கள் தரும் ஊதியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இந்த பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். அது நான் பெரும் ஊதியம். நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்வின் மணித்துளிகளை உங்களுக்காக பேச்சாக மாற்றி தந்து கொண்டிருக்கிறேன். இது நான் உங்களுக்கு தருகின்ற ஊதியம். எந்த ஒரு விலை இல்லாமல் எதுவும் கிடைக்காது. குழந்தை வேண்டுமா, மனைவி வேண்டுமா, வாழ்க்கை வேண்டுமா, வேலை வேண்டுமா, புகழ் வேண்டுமா, எல்லாவற்றிற்கும் விலை உண்டு. விலை இல்லாமல் ஃப்ரீயா எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. புரிந்து கொள்வதற்கு வாசிப்பு பழக்கம் வேண்டும். வாசியுங்கள். வாசித்தால் தான் மற்றவர்கள் யார், நான் யார், அவர்கள் மனதில் என்ன உழன்று கொண்டிருக்கிறது, என் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை பிரித்து அறியக்கூடிய ஞானம் நமக்கு கிடைக்கும். இந்த ஞானம் வசப்பட வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் அத்தனை புத்தகங்களும் மனிதன் கண்டுபிடித்த அத்தனை ஆயுதங்களை விட சிறப்பான ஆயுதமாக உங்கள் கையில் வந்து சேரட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.